இன்னைக்கு நம்ம யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். எபிசோட் 1 பிரேக் டவுன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். எபிசோட் 1 ஓட எபிசோட் 2 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ்ல மார்வல் ஒரு எபிசோட்லயும் ஸ்பைடர்மேன்ற கேரக்டரை பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எபிசோட் 1 எதோட முடிச்சிருந்தாங்களோ அதோட கண்டினியூஷனா தான் எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. பீட்டர் அவரோட வீட்டுக்கு வந்ததும் அவரோட வீட்ல இருந்துட்டு மே கிட்ட பேசிட்டு இருந்த நார்மல் ஆஸ்பான் பீட்டரை பார்த்ததும் பீட்டர் கிட்ட ஹலோ பீட்டர் மை நேம் இஸ் நார்மல் ஆஸ்பான் அப்படின்னு பீட்டர் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அங்க நார்மல் ஆஸ்பானை பார்த்ததும் பீட்டர் அப்படியே ஷாக்காய் நிக்க, அப்போ அங்க இருந்த மே பீட்டர் கிட்ட பீட்டர் இவர் தான் நார்மல் ஆஸ்பான் அப்படின்னு அங்க இருந்த மே பீட்டர் கிட்ட நார்மல் ஆஸ்பானை பத்தி சொல்ல வராங்க. எனக்கு இவரை நல்லா தெரியும் அப்படின்னு பீட்டர் பதிலுக்கு அவங்க கிட்ட சொல்ல, அப்போ நார்மல் ஆஸ்பான் பீட்டரை பார்த்து ராக்போர்ட் போல்ஸ் ஹை ஸ்கூல்ல பீட்டரோட ரெக்கார்டிங் சாதனைகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதாகவும் பீட்டரோட திறமைகளை அவர் படிச்ச ஸ்கூலோட சிஇஓ அவர்கிட்ட பெருமையா சொன்னதாகவும் இதை வச்சுதான் நான் உன்னை தேடி இங்க வந்தேன் அப்படின்னு நார்மல் ஆஸ்பான் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு பீட்டர் ஆஸ்கிராப்ல ஒர்க் பண்ண நார்மல் ஆஸ்பான் ஆசைப்பட்டு அவருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படியே பீட்டருக்கு இந்த ஒர்க்கோட சேர்த்து சேலரியும் கொடுக்குறேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்ல, இதை கேட்டது நம்ம பீட்டர் சந்தோஷமாகி இன்டர்ன்ஷிப்புக்கு ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம பீட்டரோட கனவுன்னு கூட சொல்லலாம். பீட்டரோட அந்த கனவு நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்டர் அவரோட ஸ்கூல்ல அவரோட ஃப்ரெண்டான லோனியோட ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸோட இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க கூட பேசிட்டு அப்படியே ஜாலியா அவங்க விளையாடுற ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பீட்டருக்கு நார்மல் ஹஸ்பண்ட் கொடுத்த இன்டர்ன்ஷிப் ஞாபகம் வருது. அவர் கூட இருந்த நிக்கோ கிட்ட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே இந்த பக்கம் ஆஸ்கிராப்ஸ்க்கு வந்து சேர்றாரு. பீட்டரோட அந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ்ல பீட்டர் மட்டும் இல்லாம பீட்டர் மாதிரி செலக்ட் பண்ண ஒரு சில பேரும் அங்க இருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு அங்க வேற யார் யார் இருக்காங்கன்னா வக்காண்டாவை சேர்ந்த ஆசான்ற ஒரு பொண்ணு, அப்புறம் அமாண்டாஷ், கடைசியா ஜீன் அப்படின்ற இவங்க 3 பேர் கூடயும் நம்ம பீட்டர் இவங்க கூட பேசி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்டர்ன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டாக்டர் விட்மேனுக்கு கீழே அவங்களை கவனிக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொருத்தர் கூடயும் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பீட்டர் கூட ஒரு கையோட டாக்டர் கார்லா கார்னஸ் நம்ம பீட்டர் கூட சேர்ந்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்க்கறப்போ நம்ம எக்ஸாக்டா மூவில பார்த்த மாதிரி டாக்டர் கார்னஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம மூவில பார்த்த டாக்டர் கார்னஸ்க்கும் ஒரு கை தான் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு கை தான் இருக்கு. பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க பேரு டாக்டர் கார்லா கார்னஸ், நம்ம படத்துல பார்த்த ஒரு பேரு டாக்டர் கார்னஸ். இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லயும் நம்ம பார்த்த மார்வல் கேரக்டர்ஸை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அயன் மேன், 2வது எபிசோட்ல டாக்டர் கார்னஸ், அடுத்த எபிசோட்ல யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனிவே இந்த பக்கம் நம்ம பீட்டரும் டாக்டர் கார்லாவும் சேர்ந்து செல்ஃப் சஸ்டெய்னிங் பேட்டரியை உருவாக்குறதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்ஃப் சஸ்டெய்னிங் பேட்டரி அப்படின்றது அயன் மேன் கிட்ட இருக்கிற ஆர்க் ரியாக்டர் மாதிரியான ஒரு டிவைஸ்னு கூட சொல்லலாம். இதை தான் பீட்டர் கார்லா கிட்ட கேட்க, கார்லாவும் எக்ஸாக்டா அது மாதிரியான ஒரு டிவைஸ் தான் அப்படின்னு பீட்டர் கிட்ட சொன்னதும் பீட்டர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அதே எக்ஸைட்மெண்ட்லயே கார்லா கூட சேர்ந்து அந்த செல்ஃப் சஸ்டெய்னிங் பேட்டரியை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவில இது மாதிரி நியூஸ்ல ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்ல, இந்த நியூஸை கேட்டதும் அங்க இருந்த பீட்டர் அங்க இருந்தவங்க கிட்ட அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த எரிஞ்சிட்டு இருக்க அந்த பில்டிங்க்கு வந்துடுறாரு. அந்த எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்ல பூட்டன்ஸ்ன்ற ஒருத்தன் இருந்துட்டு அங்க மக்கள் இருக்கதை நினைச்சிட்டு அந்த ஆள் இல்லாத பில்டிங்கை போட்டு எரிச்சிட்டு இருக்கான். அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புக்கு நடுவுல மாட்டிட்டு இருந்த விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம பீட்டர் காப்பாத்திட்டு அவன் அப்படியே அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்ட அப்புறம் பீட்டர் ஆஸ்கிராப்புக்கே திருப்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பீட்டரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோ பீட்டரை எதிர்பார்த்துட்டு தன்னந்தனியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து பீட்டர் கிட்ட டாக்டர் விட்மேன் பீட்டர் கிட்ட, பீட்டர் நீ எங்க போன அப்படின்னு டாக்டர் விட்மேன் பீட்டரை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்போ நார்மல் ஹஸ்பண்ட் அவரோட ஆபீஸ்ல இருந்துட்டு பீட்டர் பார்க்கற பார்க்கணும்னு சொல்ல, நம்ம பீட்டரும் அவரை பார்க்கறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அப்போ பீட்டர் அவரோட ஆபீஸ்க்கு வெளியே நார்மல் ஹஸ்பண்ட் கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்து எடுத்த போட்டோ அங்க மாட்டி இருக்கதை பார்த்துட்டு அப்படியே அவரோட ஆபீஸ்க்குள்ள நுழையிறாரு. அங்க நார்மல் ஹஸ்பண்ட் பார்த்ததும் பீட்டர் அவர்கிட்ட பீட்டர் பண்ண தப்புக்காக அவர் இன்டர்ன்ஷிப்ல இருந்து வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, நான் சொல்றதை கேளுங்க, நான் எந்த தப்பு பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு பீட்டர் நார்மல் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க, பதிலுக்கு நார்மல் ஹஸ்பண்ட் அங்க இருந்த மானிட்டரை திருப்பி பீட்டர் கிட்ட காட்ட, அந்த மானிட்டர்ல நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு பறந்து போறாரு. அப்போ நீ தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டரை பார்த்து கேட்கிறாரு. நம்ம பீட்டர் அப்படியே ஷாக்காகி உறைஞ்சு போய் நின்னுறாரு. இதோட இந்த சீரிஸோட எபிசோட் 2 முடியுது. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனும் இதே மாதிரி தான் அவரோட ஐடென்டிட்டியை எல்லாரும் முன்னாடி இழந்துருவாரு. கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.